அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து இந்த கதையை சொல்லி இந்த மாதிரி ஊரில் நடந்திருக்கா, எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம ஒத்தடி பாதை தான், ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, எதுவுமே கிடையாது, எப்படி நீங்கள் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிலாம் கொண்டு போவீங்கன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு கதை ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. என்னென்னா அங்கே ஒரு வீட்டில் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மிட் நைட்டில் ஒரு மணி வந்து ஒரு ஒரு 12 1 மணி இருக்கும். அன்றைக்கி நைட்டு யாருமே வீட்டில் இல்லை, எல்லாம் தோட்டத்தில் காவலுக்கு போனோம்னா காவலுக்கு இருக்காங்க. வீட்டாம்பளைங்க யாரும் வீட்டில் இல்லை. ஸோ அந்த அம்மாவுக்கு ப்ரெக்னென்ட் பெயின் வந்தோடனே ஊரே கூடிருச்சு. கூடின பின்னாடி பொம்பளையில் யாருமே வர முடியல, ஆம்பளைங்க மட்டுமே வந்து அந்த டோலியை கட்டி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தோடனே நடுக்காட்டில் வந்து அவங்க ரொம்ப சிவியர் ஆகிட்டாங்க. அவங்க அன்கான்சியஸு, பனி கூட உடஞ்சிச்சு, பிளட் லீக்கேஜ் நிறைய ஆயிடுச்சு. ஆன பின்னாடி ஆம்பளைங்களே பிரசவம் பார்த்தாங்க. இங்கே இதெல்லாம் வந்து எங்கேயே கேள்விப்பட்டிருக்கோமோ நம்ம. ஆம்பளைங்களே பிரசவம் பார்த்து ஒரு குழந்தை வெளியே எடுத்தாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு சைடு ஃபுல்லாக மச்சம், குழந்தை இறந்துருச்சு. ஒரு சைடு ஃபுல்லாக மச்சத்தோடையும் ஒரு சைடு ஃபுல்லாக நார்மலாக வச்சாங்க. ஏன்னா சிவன் பாதி சக்தி பாதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மூமெண்ட்டில் அந்த குழந்தை அவ்வளோ க்யூட்டாக இருந்திருக்கு. அழகான குழந்தை நடுக்காட்டில் வந்து வாரி தோண்டத்துக்கு யாருக்கு அதுக்கு விருப்பம் இருக்குல்ல. அப்போது பெற்றவங்க டோலியில் இருக்காங்க, குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டோலி சுற்றி பேசுகிறாங்க. அந்தவுடைய மூமெண்ட் வந்து அவங்கள எப்படி இருக்குங்க. அப்போ இதுவே வந்து வாடிக்கையாக இருக்குது, இதுவே இருக்குது. நம்ம இப்போது நம்ம ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், குழந்தைக்கு வந்து முடியல, வெண்டிலேஷன் பண்ணணும்னு சொன்னாவே நம்ம தூக்கி வாரி போட்டு அழுந்துருவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். பட் அது இறந்துச்சுன்னா இறந்துச்சு, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. போகிற வழியில் எங்கேயாவது அவங்களுக்கு போகிற வழியில் ஒரு இடம் காமிக்கிறேன், சும்மதாங்கி கல்லுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா குழந்தை இறந்துருச்சுன்னா அந்த இடத்துலேயே புதைச்சிட்டு அங்கே ஒரு கல் நட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. இதுவே வந்து அவங்க வாழ்க்கையை வச்சுன்னுக்கிறாங்க. அப்படி ஆமாம், இந்த காடு வந்து எத்தனை உயிரை வாங்கியிருக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. அந்த ஒரு மூமெண்ட்டு தான் இருக்குல்ல. இப்போ நடந்து போகிற இந்த பாதை இருக்குல்ல, இந்த பாதையிலே சொல்கிறேன் நான். இப்போ இதே பாதையில் குதிரை வந்து சும தூக்கிட்டு இந்த பாதையில் தான் வரும். எல்லாமே இந்த பாதையை நம்பி தான் இருக்குங்க. ஒரு அத்தியாவசிய அடிப்படை இருக்குல்ல, எல்லாமே இந்த பாதையை நம்பி தான் இருக்குது.